Hello everyone, welcome to our channel Abi Aari Creatives. நம்ம இன்னைக்கு இந்த ஆரி ஒர்க் ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதான் நான் ட்ரேஸ் பண்ணுறதுக்காக ட்ரா பண்ணி வச்சுருக்க டிசைன். போர்ஷன் வந்து பஃப் வரும், கீழே வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க் டிசைன் வரும். நான் ஆல்ரெடி வந்து 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு லைன் சுகர் பீடும், ஒரு லைனில் வந்து 3mm பீடும் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே இன்னொரு லைனில் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். இந்த கொடி டிசைன் மாதிரி இருக்குல்ல, அதுலேயும் சுகர் பீடு கொடுக்க போகிறோம். அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம ஜர்தோசி வச்சு ஃப்ளவர் பண்ண போகிறோம். ஃப்ளவர் ஒர்க் பண்ணுறதுக்காக 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு ரவுண்ட்ஸ் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஜர்தோசி ஃப்ளவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஜர்தோசி கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைஸில் ஜர்தோசி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 1 சென்டிமீட்டர் அப்புறம் 0.8 சென்டிமீட்டருக்கு வந்து ஜர்தோசி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜர்தோசி ஒர்க் பண்ணுறதுக்காக நார்மல் நீடில் எடுத்திருக்கேன். அது வந்து கீழே அதோட ஏர் சின்னதாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ 3mm ரவுண்ட் பீட் எடுத்து அதில் வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 0.8 சென்டிமீட்டருக்கு ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஜர்தோசி வச்சு 3 பெட்டல்ஸ் வர மாதிரி போட்டுக்கலாம். ஃபஸ்ட் லேயரில் 3 பெட்டல்ஸ் வர மாதிரி ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லேயரில் வந்து 6 பெட்டல்ஸ் வர மாதிரி போட்டுக்கலாம். அதுக்காக 1 சென்டிமீட்டருக்கு ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து லோட் பண்ணிவிட்டு 6 பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லூப் போட்டதுக்கப்புறம் நான் வந்து அது நகராமல் இருக்கிறதுக்காக அதோட மிடிலில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 6 பெட்டல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஜர்தோசி வச்சு ஃப்ளவர் டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் நடுவில் இருக்க கொடி டிசைனுக்கு வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ளவரில் பெட்டல் போட்ட மாதிரி ஒவ்வொரு பெண்டுக்கும் நடுவுலையும் 1.2 சென்டிமீட்டர் ஜர்தோசி வச்சு ஒரு பெட்டல் போட்டுக்கலாம்.
பெட்டலுக்கு நடுவில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். அதுக்காக கிளாத்தோட கலரை விட லைட் கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 3x3 ஸ்டாண்ட், மொத்தம் 6 ஸ்டாண்ட் எடுத்து அதில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவர் அண்ட் கொடி டிசைன் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து கொஞ்சம் கேப் விட்டு லாங் டியூப் பீடு வச்சு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்காக நம்ம டியூப் பீடை லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திரும்ப லோட் பண்ணிவிட்டு கீழே இருக்க லைனில் ஒரு ஸ்டிச், ஒரு குட்டி லாக், அடுத்து மேலே இருக்க லைனில் ஒரு ஸ்டிச், குட்டி லாக், இந்த மாதிரி போட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்க அந்த ரோலிங் டிசைன், கொடி டிசைன் இருக்கு இல்லையா, அந்த டிசைனில் ஜர்தோசி வச்சு ஸ்டெம் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இதுக்காக நான் 0.4 சென்டிமீட்டருக்கு ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திரும்ப அந்த ஜர்தோசிக்கு மிடில் ஒரு ஸ்டிச், ஒரு குட்டி லாக் போட்டுக்கலாம். திரும்ப ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச், ஒரு குட்டி லாக் போட்டுட்டு ப்ரீவியஸாக ஜர்தோசி முடியுதில் அந்த இடத்துல ஒரு ஸ்டிச், ஒரு குட்டி லாக் போட்டு திரும்ப ஜர்தோசியை லோட் பண்ணி ஒரு ஸ்டிச், ஒரு குட்டி லாக், அப்புறம் அந்த ஜர்தோசியை விலக்கி விட்டு ப்ரீவியஸாக போட்ட ஜர்தோசி எண்டான இடத்துல ஒரு ஸ்டிச், ஒரு குட்டி லாக் போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த டிசைன் ஃபுல்லாக ஜர்தோசி வச்சு ஸ்டெம் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஜர்தோசி வச்சு கொடி டிசைன் போட்டாச்சு. அதுக்கு அடுத்த லைனில் லாங் டியூப் பீடு வச்சு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு லைன் சுகர் பீடு போட்டுக்கலாம். அடுத்து இந்த வளைவு டிசைன் போடுறதுக்காக 1 சென்டிமீட்டருக்கு ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு ஜர்தோசியை வச்சு கண்டினியூஸ் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஜர்தோசிக்குள்ளேயே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்ப அதை பெண்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். லோட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு இந்த ஒவ்வொரு பெண்டுக்கும் நடுவுலையும் ட்ராப் பீட் வச்சு டிசைன் பண்ண போகிறோம். ரைட் சைடு ஒரு ட்ராப் பீட் லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச், அப்புறம் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அங்கேருந்து ஒரு லாங் ஸ்டிச், ஒரு குட்டி லாக், திரும்ப ரைட் சைடில் லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச், ஒரு குட்டி லாக் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லாங் ஸ்டிச், ஒரு குட்டி லாக், அதுக்கப்புறம் மிடில் ட்ராப் பீடை லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச், ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அதுக்கு மேலே சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் கீழே கொஞ்சம் கேப் விட்டுருந்தோம்ல, அந்த இடத்துல ஃபெவி அக்ரைல் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கோல்டன் ஃப்ரேம் குந்தன் ஸ்டோன் வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்காக நான் டைமண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜிக்ஸாக் ஸ்டிச் கீழே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம 2 லேயர்ஸ் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, இப்போ ஒரு லைன் ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு கீழேயும் இன்னொரு லைன் ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு மேலேயும் வந்து நம்ம ரவுண்ட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக நான் 3 mm ரவுண்ட் பீடு எடுத்திருக்கேன். மேலே 3 ட்ராப் பீடு வச்சுருக்கோம்ல, அந்த ட்ராப் பீட்ஸ்க்கு கீழேயும் இதே மாதிரி 3 mm ரவுண்ட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்லீவ் டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.